நீங்க அழுகிறது இதுதான் கடைசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்க சொல்றீங்க நான் வெளியில சும்மா அப்படியே உள்ளத்துல ஒரு சந்தோஷமே இல்லை. வாழ்றது எதுக்காக நான் வாழ்றது தெரியாம வாழ்ந்துட்டு எனக்கு அப்பா ஒரு அற்புதம் செஞ்சாங்கன்னா நான் வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு என்று சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுறான், நான் உனக்கு திரும்ப தருவேன் மகனே, இழந்ததெல்லாம் உன் கையில் தருவேன். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்க சிரசின் மேல கர்த்தர் வைத்துக் கொண்டிருக்கிறார். 100 மடங்கு ஆசீர்வாதம். எவர்கள் உன்னை விட்டு சென்றார்கள் அவர்கள் உன் பட்சத்தில் திரும்பி வருவார்கள். நான் இப்படி ஒரு நடனமா வாழ்ந்து கொண்டு இருந்தோம், என்னை விடாமல் துரத்துகிறார்களே என்று சொல்லி இன்றைக்கு தேவனுடைய கரம் எழுந்து உங்களுக்காக யுத்தம் செய்கிறது. முடிஞ்சிட்டு மகளே, எரிகோவை கர்த்தர் தகர்த்து போட்டேன் என்று சொன்னேன். உன்னத அபிஷேக வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி வருகிறது. இந்த பொல்லாத சத்துருவை ஜெயிக்கிற ஒரு வல்லமையை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு நிரம்ப செய்து கொண்டிருக்கிறார். பயப்படாமல் தைரியமா போராடு. நான் உனக்கு திரும்ப தருகிற தேவனாக இருக்கிறேன். அவங்க உன்னை ஏமாத்தி இருக்கலாம், ஏமாத்திட்டாங்க, ஏமாத்தி இருக்கலாம் இல்லை, ஏமாத்திட்டாங்க. நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க விடாமல் தடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அது ஆசீர்வாதத்தை தேவன் உங்க சிரசின் மேல வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேவன் உங்களுடைய கட்டுகளை கட்டவிழ்த்து கொண்டே நினைச்சு நன்றி 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 நன்றி. அப்பாவோட கரம் இந்த மகளை தொட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா, தேவைகள் சந்திக்கப்படட்டும்ப்பா. நன்றி தகப்பனே, ஆசீர்வதிங்க. உங்களுடைய வல்லமையினால் இந்த மகளை நிரப்புங்க. அக்கினி அபிஷேக வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் உன்னில் மகிமைப்படுவேன் மகளே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் மகளே. உனக்கு கொஞ்சம் பலம் இருக்கிறதையும் நீ எனக்காக ஓடுகிற ஓட்டத்தை நான் அறிந்திருப்பேன். நான் மறந்து போகிறதுக்கு மனுஷன் அல்ல. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உங்க பக்கத்துல இனி யாரும் வர முடியாது. உன்னத அபிஷேக வல்லமை சுட்டெரிக்கும் ஆவியானவர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார், இறங்கி வந்து கொண்டிருக்கிறார், இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். சொல்ற வார்த்தை ஆமைக்கும் ஆமைன்னு போயிருக்கும். ஊழியத்துல ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பாங்க. குடும்பங்கள்ல ஆசீர்வாதம் உண்டாகும். நன்றி அப்பா. உண்மையான தாயை ஆசீர்வதிங்க, அவளின் தேவைகளை சந்திங்க, தீர்க்காயசை கொடுங்கப்பா. நன்றி தகப்பனே, நீ அன்பு மகளே, நீ இருதயத்துக்கு ஏற்றவர். பயப்படாம இருங்க.